நாங்கள் இந்த சர்ச்சை பார்த்து பார்த்து கட்டணும், ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் ஈஸியாக இதை உடைச்சிட்டாங்க, நொறுக்கிட்டாங்க, சீரழிச்சிட்டாங்க, கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். இங்கே வேதவசனம் சொல்லிக்கிறது 1 கொரிந்தியர் 3:17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த வேதவசனம் சொல்லிக்கிறது நாம தான் தேவனுடைய ஆலயமா. நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம எப்படி பரிசுத்தமாக வச்சிருக்கிறோம்? அதாவது மாம்சத்தின் கிரைகள், கோபம், வைராக்கியம், பெருமை, மேட்டிமை, அகங்காரம், சண்டை, பிரிவினை, கசப்பு, வெறுப்பு, விக்கிரகாராதனை, உபச்சாரம், வேசித்தனம், களியாட்டு, இது போன்ற காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா? இதெல்லாம் இருந்து நம்முடைய ஆலயமாகிய தேவனுடைய ஆலயமாகி நம்ம கெடுத்து வச்சிருந்தோம்னா நிச்சயமா தேவன் நம்மையும் கெடுப்பார், நம்முடைய வாழ்க்கையும் கெடுப்பார். ஆகவே நாம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வோம். இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினால நாம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.